இப்போ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த பண்ணாலே போதும், நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் செம்ம ஸ்பீடாக முடியும். அதுக்கு பேர் தான் மொபிலிட்டி ட்ரைனிங். ஏன்னா மொபிலிட்டி ட்ரைனிங் பண்ணால் எப்படா ஃபாஸ்ட்டாக போகிற அதானே கேட்குறீங்க. முதல்ல மொபிலிட்டி ட்ரைனிங்னு என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது உங்களோட ஜாயின்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயின்ஸோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் பாடியோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த மொபிலிட்டி ட்ரைனிங். இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் உடம்புலாம் டைட்டாக இருக்குது, மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்குது, நான் ஃப்ளெக்சிபிளாகவே இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ என்னால் ஒரு ஸ்டெப்பு இவ்வளோ தான் என்னால் கால் தூக்கி வைக்க முடியும். இதுக்கே நான் ப்ராப்பராக மொபிலிட்டி ட்ரைனிங்லாம் பண்ணி என்னோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நல்லா வச்சுருக்கேன்னா இந்த சின்ன ஸ்டெப்பை என்னால் ஈஸியாக இன்னும் ஜாஸ்தியாக வைக்க முடியும். ஸோ இதை நான் ஓவராலாக பார்க்கும்போது என் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் என்னால் இன்னுமே ஸ்பீடாக முடியுது. ஸோ இதே லாஜிக் தான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லுமே அப்ளை ஆகுது. ஸோ வாரத்துக்கு குறைஞ்சது 3 to 4 days ஆச்சு பண்ணுங்கள், இல்லை டெய்லி பண்ணாலுமே நல்லது தான். ஸோ நான் என்ன மொபிலிட்டி ட்ரைனிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே மொபிலிட்டின்னு போடுங்க, நான் நாளைக்கே அதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.